அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் உயிரோடு அரசு விளையாடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுவதில் நேரத்தை அன்பில் மகேஷ் செலவிடுவதாகவும் இபிஎஸ் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தான். இந்த நிலையில் பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் மாணவர்கள் உயிரோடு அரசு விளையாடுவதாக இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெற்று பாராட்டு விழா நடத்திய செலவில் கட்டுமானங்களை செய்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கைப்பொறி சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மோகி என்ற மாணவன் உடல் நசுக்கி உயிரிழந்தது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் 7ஆம் வகுப்பு மாணவன் மோகி என்ற மாணவன் உடல் நசுக்கி உயிரிழந்த வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்த மாணவனின் பெற்றோர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தை தெரிவித்துள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சினிமா மேடை போல ஒரு மேடை அமைத்து தனக்குத்தானே ஒரு வெற்றி பாராட்டு விழா நடத்திய இந்த கூட்டம் இந்த திமுக அரசு தானே தற்பொழுது அந்த அரசினுடைய கவனக்குறைவால் இது போல் நடந்துள்ளது என தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளின் கட்டுமானங்களை பராமரிப்பதில் செலவிட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த பரிதாப உயிரிழப்பை நிச்சயம் தவிர்த்திருக்கலாம். பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக இருப்பவரோ இன்னும் ரசிகர் மன்ற தலைவர் மனநிலையில் இருந்து வெளிவராமல் உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுவதில் செலவிடும் நேரத்தை தன் துறை சார்ந்த பணிகளில் என்றைக்காவது செலவிட்டு இருக்கிறாரா என கேள்வி எழுப்பி இருக்கிறார். பாலடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்கள் மாணவர்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம் என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்த மாணவர் மோகத்தின் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்குவதுடன் அரசு பள்ளிகளின் கட்டுமானத்தை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யுமாறு பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் பதிவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.